இன்னைக்கு எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ நம்ம 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் மசாலா என்னன்னு தேவைன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன். அப்புறம் 2 கப் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கோம். 2 கப்பு எப்படி எடுக்கணுன்னா இந்த மாதிரி கப் மேலே இருக்க வரைக்கும் எடுத்துக்கணும். அதை ஊற வச்சு வச்சுக்கணும். அப்புறம் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. குக்கரில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதோடு சேர்த்து எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. வந்துடுச்சு. இப்போ மசாலா எல்லாம் போட்டாச்சு. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டையை போட்டுக்கலாம். முட்டை எண்ணெயிலே ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை தோல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அரிசி ஆட் பண்ணியாச்சு. 2 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றலாம். இது பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். 2 கப் நார்மல் வாட்டர் இருந்துச்சு அரிசிலேயே, அதை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மீதி இருக்க 3 கப்பும் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனால் பிரியாணி ரெடி. 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட எக் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.